நான் வந்து ரொம்ப கோவமாக பேசணும். ஆனால் நான் கோவமாக பேசினா என்னோட பாயிண்ட் வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஓகேவா? அதனால நான் சிரிச்சிட்டு ரொம்ப பொறுமையாக பேசுகிறேன். ஓகே அண்ணன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களோட குழந்தை வந்து தண்ணி ஊற்றி கலக்கி பால் குடிச்சு கடுப்பாயிடுச்சா உங்களுக்கு? ராவா அடிக்கிறீங்க? இல்லை வேணாம். தரையில பால் மாவை கொட்டி அதை அள்ளி சாப்பிடுறத பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. 600 கமெண்ட்ஸ். உங்க எல்லாருக்குமே அதை பார்க்க இன்னுமே பெருமையா இருக்கு. கியூட்டா இருக்குல்ல? இப்பெல்லாம் வந்து பிள்ளைங்களை வந்துட்டு திருவி வளர்க்கக்கூடாது. பேரண்ட்ஸாக இருக்க உங்களை தான் அப்படி காதை திருவி வளர்க்கணும். என்னதான் நீங்கள் சுத்தமாக வீடை வச்சுருந்தாலுமே கண்ணுக்கு தெரியாத அழுக்கு பாக்டீரியாஸ் நிறையா இருக்குது. அது ஒரு விஷயம் போக அதை விடுங்க. மில்க் பவுடர், அது பால் மாவுன்னு தான் நினைக்கிறேன் உங்கள் மக. ஏன்னா கீழே கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஏன்னா வெள்ளையாக இருக்குது, தூளாக இருக்குது, அது என்னன்னு தெரியல. பால் மாவுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அது வந்து கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் மகளோட பால் மாவாக தான் இருக்கணும். பால் மாவாக இல்லை, அது வேறு ஏதோ ஒரு தூளாக இருந்திருந்தாமே கூட குழந்தையோட குடல் எல்லாமே ரொம்ப சாஃப்டானது. நீங்கள் அந்த பால் மாவை வந்துட்டு பச்சை தண்ணியில் கலக்க முடியுமா? டைலூட் ஆகாது. சுடு தண்ணி, சுடு தண்ணி, சூடாக இல்லைனாலுமே வார்மான தண்ணியில் தான் நீங்கள் வந்து டைலூட் பண்ணணும். ஓகேவா? மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் டைலூட் ஆகும். இன்னும் ஒரு சில கமெண்ட், தண்ணி கொடுங்க உள்ளுக்கு போய் மிக்ஸ் ஆகிக்கிட்டோன்ட்டு மண்டை மூளை குழம்பி போச்சு உங்களுக்கெல்லாம். சும்மா ஒரு கண்டென்ட் பார்த்தா கமெண்ட் எப்படி வேணா பண்ணணும்னு பண்ணாதீங்க. புத்தி யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணு உங்கள் குழந்தையோட குடல்ல இதுல எல்லாம் அந்த மாவு போய் ஒட்டிக்காது. அறிவு இல்லை அப்பாவா நீங்களாம்? ஒட்டுமா ஒட்டாதா? சுத்தம் இல்லை, வயிற்றுக்கு ஏதாவது ஆகுமான அக்கறை இல்லை. ஒன்று அந்த பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டாவது கண்டெய்ன் எடுத்துருக்கலாம். அதை சாப்பிட விட்டு கண்டெய்ன் எடுக்கிறீங்க.